நாகர்கோவிலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை ரோட் ஷோ செல்ல இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் நௌஃபலிடம் கேட்கலாம். நௌஃபல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்று நாகர்கோவில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பு பகுதியில் இருந்து வடசேரி வரையிலான சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இந்த ரோட் ஷோ ஆனது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாலை 4 மணி அளவில் நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்துக்கு ஹெலிகாப்டர் மூலம் வருகை தரக்கூடிய பிரதமர் மோடி அங்கிருந்து சாலை மார்க்கமாக வேப்பமூடு சந்திப்பு வருகிறார். சுமார் 1 மணி நேரம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மீண்டும் திருவனந்தபுரத்திற்கு செல்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதாவின் மூத்த கட்சி நிர்வாகிகள், அமைச்சர்கள் மற்றும் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், மேலும் அது மட்டுமல்லாமல் தென்னகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். பொதுமக்களை மிக அருகில் சந்திக்கும் வகையில் இந்த குறுகலான சாலையில் நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று நாகர்கோவில் நகரம் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளனர். வெடிகுண்டு நிபுணர்கள் மூப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நகரத்தின் முக்கிய பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதால் சாலை அது வழியாக போய் செல்லும் வாகனங்களுக்கு மாற்றுப்பாதையில் அனுப்பிவிடப்பட்டுள்ளனர். பிரதமர் வருகையொட்டி சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஃபல்.